தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இந்த பெங்கல் புயலா வந்து மாறி இருக்கு. இதனை தொடர்ந்து வந்து இன்றையிலிருந்து, அதாவது 27, 28, 29, 30 வரைக்கும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 முதல் 4 நாட்களுக்கு வந்து தமிழகத்துல ஒரு சில இடங்களும், அதே போல இன்னைக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து கனமழை முதல் அதிதீவிர கனமழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கு. அதே போல 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள்லயும் வந்து இதே போல அதிதீவிர கனமழை வந்து பரவலாக வந்து தமிழகம் மற்றும் புதுவையிலும் வந்து இந்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வந்து அந்தந்த தமிழகம் மற்றும் புதுவை, ஆந்திரா உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வந்து இந்திய வானிலை மையம் அறிவிப்பு வந்து தெரிவிச்சாங்க. இந்த மழையானது வந்து இன்னைக்கே வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்களையும், அதே போல பாண்டிச்சேரியில ஒரு சில இடங்கள்லயும் வந்து மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த மழையானது வந்து 27, 28, 29 ஆகிய 3 நாட்களுக்கு வந்து கனமழையிலிருந்து மிக மிக அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து வந்து அந்தந்த மாநில அரசுகள் வந்து, அதாவது ஆந்திரா, அதே போல தமிழகம், புதுவை ஆகிய 3 மாநிலங்கள்ல வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு வந்து இந்திய வானிலை மையம் வந்து அறிவித்திருக்காங்க. அதே போல மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம், அதே போல காற்றின் வேகம் அதிகமா இருக்கும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் உள்ளிட்ட பல முன்னெச்சரிக்கை அந்த அறிவிப்புகளையும் இந்திய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் மணி.